श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவிக்க பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதிலையும் பிராட்டியும் பெருமாளும் அவ்வளவு ஒருத்தருக்கொத்தர் கல்யாண குணங்களதாகட்டும், ரூபம், ஸ்வரூபம், வயசு, துல்லிய சீல வயோவிருத்தான்னு ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவுக்கவ்வளவு ஒருத்தருக்கொத்தர் அவ்வளவுக்கவ்வளவு ஈக்குவல். ரெண்டு பேரும் அழகுனா ஒரே, வயசுனா ஒன்று, குணம்னா ஒன்று, எல்லாம் ஒத்த உருவம், திருமேனி, ஸ்வரூபம், ரூபம், வைபவம், இப்படி எல்லாம். அதனால்தான் ராமானுஜரும் பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயம் அப்படின்னு, அதாவது அபிமத அனுரூப ஸ்வரூப ரூபகுண விபவ ஐஸ்வர்யா, எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களின் பெருமை எப்படியோ அதே மாதிரி பெரிய பிராட்டியார், எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படியோ அதே மாதிரி அனுரூப, எம்பெருமானுக்கு அனைத்து விதங்களிலும் மிகவும் பொருத்தமுடையவளாக பெரிய பிராட்டியார் இருக்கிறாள் என்பது நம்மாழ்வார் சொல்றார். உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ, உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு பாவை பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு இனிமையாகவும் பொருத்தமானவளாகவும் இருக்கிறார். எதனை வைத்து அப்படின்னா, எல்லா விதத்திலையும் ராமன் உறங்கும் போது கூட சீத்தை என்று உணர்கிறானாம். எம்பெருமான் ஆதாரமாக இவள் இருக்கிறாள், எம்பெருமானுக்கு ஆதாரமாக அவள் இருக்கிறாள். அதான் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா, மகாவிஷ்ணு எவ்வாறு எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளானோ அதே போன்று பெரிய பிராட்டியாரும் இருக்கின்றாள். விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. விஷ்ணு புராணமே பராசர மகரிஷி சொல்கிறார், தொம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹி ஹரிப்பிதா துவயைவ தத் விஷ்ணுனா சாம்ப ஜெகத் வியாப்தம் சராச்சரம். பெரிய பிராட்டியே அனைத்து உலகிற்கும் நீயே தாய் போன்றவன், மகாவிஷ்ணு தந்தை போன்றவன், நீயும் அவனும் இந்த உலகம் முழுவதும் நிறைந்துள்ளீர்கள். இதான் ஸ்வரூபம். அடுத்தது ரூபம். பிராட்டியின் கல்யாண குணங்கள் எப்படியோ அதே மாதிரி எம்பெருமானுக்கும் இனிமையானதுமாகவும், அதே மாதிரி திருமேனியும் ரூபமும் அப்படியா. அதாவது அதுதான் இங்கே சுவாமி பராசர பட்டர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகம் 43வது ஸ்லோகம். ஆமர்யாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜகதி வா நைசர்கிகத்வாயஷः சூதே சைஷவ யௌவன வ்யதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போகஸ்ரோதசி காந்ததேசிக கரக்ராஹேண காஹட்சமः ஆமர்யாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் நாத்யாபி நாலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமா ஜகதி வா நைசர்கிகத்வாயஷः சூதே சைஷவ யௌவன வ்யதிகரோ காத்ரேஷு தே சௌரபம் போகஸ்ரோதசி காந்ததேசிக கரக்ராஹேண காஹட்சமः. ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் பருவத்தின் இளமையை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பெண்களுக்கு ஏழு விதமான என்ன சொல்கிறது குரோத், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை,
அறிவை தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு 7 பருவங்களாம். நம்மாழ்வார் சொல்றார் முளையோ முழுமுற்றும் போந்தில. பெரியாழ்வார் சொல்றார் கொங்கை இன்னம் குவிந்தெழுந்தில. இப்படி பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் படித்தபடி பரிபூர்ணமாக இன்னும் ஸ்தனம் உண்டாவதற்குரிய நிலை கூட உண்டாகவில்லை. குழந்தை சிறுமியாக இருக்கு. தேவரீரது நோக்கும் நோக்கத்தில் ஒரு விலாசம் உண்டு, ஒரு 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 விரிவு, ஒரு சிரிப்பு உண்டு. புருவ நெருப்பில் ஒரு சிறப்பு உண்டு, புன் சிரிப்பில் ஒரு சிறப்பு உண்டு, வைபவம் உண்டு. இவை இயற்கையான அளவில் உள்ளவே அல்லாது யௌவன பருவத்திற்கு ஏற்ற நிலையில் இல்லை இன்னும். எனவே இதுவும் யௌவன பருவம் முழுமையாக ஏற்படவில்லை என்பது. அதி கௌமாரமும் அதிக யௌவனமும் இருந்தால் அது விரசமாகிவிடும். இரு பருவங்களின் சேர்த்தியான இந்த பருவம் விடலை பருவம். இது உமது திவ்ய அவயவங்களில் விலட்சணமான பரிமளத்தை விளைவிக்கிறது. ஒரு பெரிய நதியின் பெருவெள்ளத்தில் இறங்கணும்னா அந்த வட்டாரத்தில் உள்ளவர்களாய் அந்நதியின் மேடு பள்ளங்களை அறிந்திருக்க வல்லவருடைய கையை பற்றி கொண்டு இறங்கணும். பிராட்டியும் பகவத் அனுபவமாகிய அந்த வெள்ளத்தில் சுதந்திரமாக இறங்காமல் எம்பெருமானுடைய கையை பிடித்து கொண்டு இறங்குறாளாம். இதனாலும் பருவத்தின் இளமை தெரிவிக்கப்படுகிறது. எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பட்டர்து. ஹே ஸ்ரீ சொல்ற கூப்பிட்றார். ஹே ஸ்ரீ பெரிய பிராட்டியார், ஹே ஸ்ரீஹி பெரிய பிராட்டியாரே, தே தேவரீருடைய ஸ்தனயுகம் இரு கொங்கைகளும் இரு ஸ்தனங்களும் ஆமரியாதம் இயல்பாக எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வியல் அந்த வரையிலும் அத்ய அபி இப்பொழுதும் ந அகண்டகம் ந தடையில்லாமல் இல்லை. ஆலோகித ப்ரூபேத ஸ்மித விப்ரமாக வாஹா ஆலோகித பார்வைகளும் ப்ரூபேத புருவ நெறிப்புகளும் ஸ்மித புன்சிரிப்புகளும் விப்ரமாக விலாசங்களும் நைசர்கிகத்துவ இயல்பாக ஏற்பட்டவை. இதெல்லாம் பார்வை, புருவ நெறிப்பு, புன்சிரிப்பு எல்லாமே இயல்பாக ஒரு 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 குழந்தை விடலை பருவத்தனமாக அயசகா பழியை அத்யாபி இப்போதும் ந ஜகதி விட்டுவிடவில்லை. அதாவது இயல்பாக ஏற்பட்டவை என்னும் தன்மையால் உண்டான பழியை இன்னும் விடவில்லை. அது இயல்பாக வருது, எல்லாமே ஏறிட்டு கொண்டு வரல. ஏன்னா கொஞ்சம் வயசாயிட்டுன்னா அது ஏறிட்டு கொண்டு வரும் நமக்கு. ந ஜகதி விட்டுவிடவில்லை. போகஸ்ரோதசி எம்பெருமானோடு கலந்து போகம் கண்டு அருள்வதாகிய வெள்ளத்தில் போகஸ்ரோதசி காந்த காதலனும் தேசிக கரகிராகேண தேசிக ஏகாந்த கால லீலைகளுக்கு ஏகாந்தமான லீலைகளுக்கு ஆசான், தேசிகன ஆசான் ஆச்சாரியன் குரு, அவன் காதலன் எம்பெருமான். காதலன் மட்டுமல்ல குரு. எதுக்கு குரு? ஏகாந்த லீலைகளுக்கு குரு பகவானின். அப்படி அந்த குரு அந்த ஆசானான பகவானின் திருக்கையை கர கிராகேண பிடிச்சுட்டானாம். அதாவது அந்த 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 போகத்தில் அவளுக்கு தெரியாது குழந்தை, அதனால் யாருக்கு தெரியுமோ அவனை பிடிச்சுண்டு இறங்குறான் போக வெள்ளத்தில். கரகிராகேண திருக்கையை பிடித்ததால் காகட்சமக காகட்சம காகன வெள்ளத்தில் இறங்குவதற்கு க்ஷமக தகுதி உள்ள சைஷவ யௌவன குமரி பருவமும் இல்லாமல் நங்கை பருவமும் இல்லாமல் இவற்றின் சேர்ந்திருக்கும் நிலை வியதிகர சேர்ந்திருக்கும் நிலை தே தேவரீருடையது. காத்ரேஷு சௌரபம் சூத்தே காத்ரேஷு திருமேனி அவயவங்களில் சௌரபம் நறுமணத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த நிலை இந்த குமரி பருவமும் நங்கை பருவமும் இவற்றில் சேர்ந்திருக்கும் அந்த வயா மீடியா பெட்வீன் குமரி பருவம் நங்கை பருவம் அது சேர்ந்திருக்கும் நிலை தேவரீருடைய திருமேனி அவயவங்களில் ஒரு விதமான நறுமணத்தை ஏற்படுத்துகிறது, உண்டு பண்ணுகிறது. அழகா ரொம்ப அழகான வியாக்கியானங்கள். அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து பக்தியிலேருந்து அதாவது திவ்ய தம்பதிகளுடைய குமாரர்கள் குழந்தைகள் அனுபவிப்பதைப் போல அனுபவிக்கிறார் பட்டர். இளமை பருவம் கழிந்து குமரி பருவத்தை தாண்டி நங்கை பருவம் அடைய வேண்டும். இந்த பிராட்டியின் திருமேனி இன்னும் குமரி பருவத்தை இன்னும் விடவில்லை. இளம்பெண் என்ற நிலையையும் நங்கை பருவத்தையும் அடையவில்லை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நிலையில் இருக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். யௌவன
சைஷவ யௌவன, குமரி பருவம் என்ன, நங்கை பருவம் என்ன? குமரி பருவத்தையும் நங்கை பருவத்திற்கும் இடையில் எம்பெருமானின் இளமையை கூறும்போது ஸ்ருதி சொல்கிறது, வேதம் யுவா அகுமாரஹா என்று ஸ்ருதி காட்டுகிறது. கௌமாரவஸ்தை நீங்காமல் முழுமுற்று யௌவன அவஸ்தை இன்னும் வராத நிலை, இன்னும் கௌமார ஸ்டேட் இன்னும் நீங்கலை, முடியல, யௌவன ஸ்டேட் இன்னும் வரல. எது கௌமார அவஸ்தைன்னா 16 வயசு வரைக்கும் குமாரன், 18 வயசுலேருந்து யௌவனம், அதனால் ஒரு 17 வயசுன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது ஆயுர்வேதம் நூலார் கூறுகிறார்கள். ஸோ 16லேருந்து 18 வயதுக்குள்ளே இடைப்பட்ட நிலை எம்பெருமானுக்கு. உணர்க்கேற்கும் கோலமலர்பாவை என்னப்பட்ட பெரிய பிராட்டிக்கு அப்போது அது இசைப்பட்ட வயது, அதனால்தான் அபிமத அனுரூப. ஊனஷோ உஷவர்ஷோமே ராமோ ராஜீவலோச்சனகான் தசரதர் சொல்கிறார். இது விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷண காலத்தில் 12-16 வயசு அந்த மாதிரி. சமாத்வாதச என்றும் ராகவசிய நிவேசனே புஞ்சானா அமானுஷான் போகான் என்று பிராட்டி அசோகவனத்தில் ராவணனிடம் கூறுகிறாள். விவாகத்தின் போது பிராட்டிக்கு, சீதா பிராட்டிக்கு 8 வயசாம், 8 திருநட்சத்திரம், நல்ல யௌவன காலத்தில் வனவாசம். ஏன்னா 12 வருஷம் கல்யாணம் ஆன அப்புறம் இருந்திருக்கு, அப்புறம்தான் வனவாசம் போகிறார். ஆக இவை யாவும் எம்பெருமான் நித்திய யுவானம் ஆத்யம் என்றபடி நித்திய யுவா என்பதை காட்டும். யுவா யுவாசாகா பரீவீத ஆகாத் என்று யூபஸ்தம்பத்தை ஸ்ரீ விஷ்ணுவாக எண்ணி துதிக்க கூறிய போதும் எம்பெருமான யுவா என்று கூறுகிறது வேதம். அவன் எப்பவும் யுவா, யுவாத்யாத் சாது யுவா தியாயகா என்று. ஸோ அதனால சைஷவ யௌவன வியதிகரோ காத்ரேஷு என்கிறார் பட்டர். சைஷவ யௌவன இவற்றின் சேர்க்கை, இதை முராரி கவியும் சொல்கிறார். சங்கீர்ணே கால்வியம் வயசி வர்த்ததே என்றார். சைஷவம்னா குமரம், குமரி பருவம், யௌவனம்னா நங்கை பருவம். இவற்றின் வியதிகர சேர்ந்திருக்கும் நிலை தேவரீருடையது. பிராட்டி பத்மினி ஜாதிகள் பெண், பத்மினி ஜாதிகளுக்கு பெண்ணோட ரோல் மாடல், முன்மாதிரி. அதனால் பத்மினி பத்மகந்தா சியாத், திருமேனியில் எப்பொழுதும் ஒரு குறைவற்ற ஆச்சரியமான நறுமணம் இருக்குமா பிராட்டிக்கு. அதை தான் இங்கு சௌரபம் என்று காட்டியுள்ளார். அதுவும் அந்த குமரி பருவத்திற்கும் அதற்கு முன் பருவம் சைஷவ பருவம், குமரி பருவத்திற்கும் யௌவன பருவத்திற்கும் நடுவில் இருக்கிற அந்த திருமேனி அப்போ எப்பொழுதும் குறைவற்ற நறுமணம் சௌரபம் என்று காட்டியுள்ளார். ஸோ ஏகாந்தத்தில் தனியாக இருக்கும்போது பதி பத்னிக்கு பாவத்தின்படி நடக்கும்போது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் ஆச்சாரியர்கள் போலிருந்து தசவித சம்போகத்தையும் சிக்ஷிப்பார்கள், அதாவது டீச் பண்ணுவார் என்று காமசாஸ்திரம் கூறுகிறது. அதை ஒட்டியே இங்கு காந்த தேசிக கரகிராகேண என்று அருளினார் சகலகலா வல்லவரான ஸ்ரீ பராசர பட்டர். அவர் அனைத்து சாஸ்திரமும் அறிந்தவர். அதனால் அவர் தெரிவிக்கிறார், பிராட்டிக்கு பெருமான் ஆச்சாரியன் போல. அதனால்தான் காந்த தேசிக கரகிராகேண காகட்சமகா என்கிறார். காந்தன் காதலன், தேசிக. இதை பெரியாழ்வாரும் இந்த இடத்துல முலையோ முழுமுற்றும் போந்தில என்று திருவிருத்தத்தில் நம்மாழ்வாரும், கொங்கை இன்னம் குவிந்தெழுந்தில கோவிந்தனோடு இவளை 3வது 10 7வது 3ஆம் 10 7வது பதிகம் 3வது பாசுரத்தில் பெரியாழ்வாரும், திருவிருத்தம் 6வது பாசுரத்தில் முலையோ முழுமுற்றும் பொந்தில என்று நம்மாழ்வாரும் அதை அப்படியே இங்கு காட்டியுள்ளார் பட்டர். அதாவது கொங்கை இன்னம் குவிந்தெழுந்தில கோவிந்தனோடு இவளைன்னு பெரியாழ்வார் சொல்லும்போது, ஒரு தாய் திருமாலிடத்தில் ஈடுபட்ட தன் மகளின் இளமையை குறித்து சொல்லும் பாசுரம்னு. குழந்தை பெரியவளாக கூட ஆலியே, இன்னும் கொங்கையும் குவிந்து எழுந்துக்கலையே, சின்ன குழந்தையா இருக்கே அப்படின்னு அவள் கஷ்டப்படுறான் நாயகி பாவத்தில் இருக்கிற மகளை பார்த்து. அடுத்து திருவிருத்தத்தின் நம்மாழ்வார், முலையோ முழுமுற்றும் போந்தில மெய்ப்பூங்குழல் குறிய கலையோ அறையில்லை நாவோ குளரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே நம்மாழ்வார் நாயகி பாவம். தாயார் தன் பெண்ணான பராங்குஷ நாயகியின் பாவனையை குறித்து கஷ்டப்பட்டு இரக்கமடைந்து பேசும் பாசுரம். இவள் புருஷ பிரஜை இல்லை, பெண் என்பதை குறிக்கும் விதமாக கொஞ்சம் ஸ்தனம் கிளர்ந்துள்ளது. கொஞ்சம்
முளையோ முழுமுற்றும் போந்திழைப்பதான் வளர ஆரம்பிக்கிறது. யவ்வனம் அந்த அளவிற்கு கிளறவில்லை. இன்னும் யவ்வனம் வந்து இன்னும் பூர்ணமாக வளரவில்லை. தலைமயிர் அடர்ந்து சுருளாக இருக்கிறது. குழந்தை மாதிரி கூந்தல் பின்னி முடிக்கும் அளவிற்கு இன்னும் வளரவில்லை. அதற்கு மேல் இவளுக்கு ஆடை கூட இடுப்பில் நிற்கவில்லை. குழந்தைக்கு நாக்கு மழலை சொல்லை விடாது இருக்கிறது. இந்த நிலையில் கண் மிளிருவதை காணும்போது கடலும் பூமியும் இவையெல்லாம் கூட விலை பெறாதே என்னலாம்படி எம்பெருமான் பொங்கோதம் சூழ்ந்த புவனி முழுவதையும் கொடுத்து இவளுடைய கண்ணின் ஒளிக்கு ஈடாகாதே என்று கருதுகிறானோ அவன். இவள் மழலை பேச்சு பேசினாலும் வாயோ ஸ்பஷ்டமாக திரிவேங்கடம் என்று சொல்லுகிறதே, அதை மட்டும் எப்படி இவள் சொல்கிறாள்? திரிவேங்கடமுடையான் கிருப்பையோ, திரிவேங்கடமுடையான் மகிமை என்ன? அவன் வினை தீர வேங்கடவன் அவன் எழுந்தருள் இருக்கும் மலையின் பிரபாவமோ? இவள் சொல் திரிவேங்கடம் என்று சாதாரணமாக குழந்தை உச்சரித்து விட்டதே. இப்படி விரிந்த பார்வைகளின் விலாசம் என்ன, புருவ நெறிப்புகளின் விலாசங்கள் என்ன, புன் சிரிப்புகளின் அழகுகள், இவையெல்லாம் உன்னுடைய இயல்பான தன்மையில் ஏற்படுகிறது. இயல்பாகவே உனக்கு இந்த மாதிரி அழகாக வருது. அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு சைல்டிஷ் இன்னோசன்ஸோடு வருது. மேலும் மகாநதி பிரபாவத்தில் அனுபவம் இல்லாதவர் நீராடச் சென்றால் அனுபவம் உள்ளவரின் கையை பிடித்து கொண்டு நீராட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பட்டர் இங்கே சொல்கிறார், காந்த தேசிகர கிராகேண காகட்சமகா, உன் காந்தனான உன் காதலனான ஏகாந்த கால லீலைகளில் பதி பத்னி பாவப்படி நடக்கும்போது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆச்சாரியர்கள் போல இருந்து போகத்தை அனுபவிப்பது போல தம்பதிகள் நதியில் கைகோர்த்து கொண்டு ஸ்நானம் முதலில் செய்ய வேண்டும் என்பது தேசாச்சாரம், அது ஆச்சாரம். இப்படி நதியில் இறங்குவதற்கு தகுதி உள்ள அந்த குமரி பருவம் என்ன, நங்கை பருவம் என்ன, ரெண்டும் சேர்ந்திருக்கும் நிலை என்ன, இவை அனைத்தும் தேவரீரின் திருமேனியில் நறுமணத்தை உண்டு பண்ணுவது என்ன? இப்படி பிராட்டியின் திருமேனியின் குமரி பருவத்தையும் யௌவன பருவத்தையும் சேர்ந்திருக்கும் பருவத்தையும் நறுமணத்தையும் அவன் காந்தனோடு சேர்ந்திருக்கும் அந்த போக அனுபவத்தையும் அந்த நதி வெள்ளத்தில் போக நதி வெள்ளத்தில் இறங்கும் சாமர்த்தியமும் அவருடைய மடலை பேச்சையும் அனுபவிக்கிறார் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.